வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ரொம்ப ட்ரெடிஷனல் ரெசிபி, தஞ்சாவூர் மராட்டி பீப்புள் அவளோட ஸ்பெஷல் ரெசிபி. நம்ம ஆல்ரெடி பிட்ல ரசவாங்கி எல்லாம் பண்ணோம் இல்லையா, அதெல்லாமே கூட அவளோட ஸ்பெஷல் ரெசிபி தான். அம்பட பாஜி அப்படின்னு சொல்லுவா. கீரையை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு சாம்பார் ரெசிபி. இதே ரெசிபியை மாத்வா பிராமின் தேசஸ்தா அவெல்லாம் கூட பண்ணுவா. அவ புளிப்பல்யா அப்படின்னு சொல்லுவா. இதுல யூஸ் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ஸ் ஆகட்டும், மெத்தட் ஆகட்டும் நம்ம சாம்பார் மாதிரியே இருக்கும். ஆனா டேஸ்ட் நம்ம சாம்பார் மாதிரி இருக்காது. இதுக்கு நம்ம சாம்பார் பொடி போடாம டிஃபரெண்டா வறுத்தரைச்சு போட போறோம். இந்த அம்பட பாஜி நல்ல வெந்தய வாசனையோட சூப்பரா இருக்கும். சூடான சாதத்துல இந்த அம்பட பாஜி கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பசஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு அட்டகாசமா இருக்கும். நல்ல ஹெல்த்தியான அதே நேரம் குவிக்கா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, தஞ்சாவூர் மராட்டி பீப்புள் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் ரெசிபி அம்பட பாஜி குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வெந்நீர்ல ஊற வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்துல ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம புளி ஜலம் கரைச்சி எடுத்துருவோம். ஒரு கட்டு முளைக்கீரை எடுத்துட்டு இருக்கேன். இந்த வேர் பகுதியெல்லாம் நீக்கிட்டு தண்டு நல்லா பிஞ்சா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா 4-5 தடவை வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா கீரையில நிறைய மண் இருக்கும். வாஷ் பண்ணிட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு பாருங்க நல்லா ஊறெடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு 3-4 விசில் வர்ற வரைக்கும், அதாவது பருப்பு நல்லா குழைய வேகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். பருப்பு வேகிறதுக்குள்ள நமக்கு இதுக்கு தேவையானதை நம்ம வறுத்துருவோம். ஸ்டவ்ல கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், கட்டி பெருங்காயத்துக்கு பதிலாக பவுடர் பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஒருவேளை பவுடர் பெருங்காயம் சேர்க்கறதா இருந்தா எல்லாத்தையும் வறுத்துட்டு கடைசியா சேர்த்துட்டாலே போதும். பெருங்காயம் வறுப்பட்டதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 5-6 காஞ்ச மிளகா. இது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட கம்மி எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்துருவோம். எல்லாமே நல்லா வறுபட்டு எடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துப்போம். ஃப்ளேம் லோல இருக்கட்டும். மல்லியும் வறுபட்டு நல்லா வாசனை வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது மிக்ஸி ஜாருக்கு மாத்தின்றுவோம். சூடு ஆறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொரப்பா இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துடலாம். அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் எண்ணெய் ஒரு 10 வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 2 பச்சை மிளகாய் இது போல ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலைக்கு பதிலாக பச்சை வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே அதை போட்டு நல்லா வறுத்துடணும். வறுத்தது தோல் எடுத்தது என்கிட்ட இருந்ததுனால நான் அப்படியே சேர்த்துட்டேன். தோல் எடுக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இதையெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் கீரை பாருங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். இதை சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல இருக்கட்டும். மூடி போட வேண்டாம். மூடி போட்டு வேக வச்சோன்னா கீரையோட கலரே மாறி போயிடும். நடுவுல இதை போல நல்லா கலந்து விட்டு கீரை சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். கீரை பாருங்க நல்லா சுருளை வதங்கி எடுத்து ஃப்ரெஷ்ஷான கீரையா இருந்தா இது போல நல்லா கொஞ்சம் மாய்ஸ்டரோட சூப்பரா இருக்கும். நல்ல இளங்கீரையா இருந்தது அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும். நம்ம போட்டதுக்கு இப்போ 1/4 ஆயிடுச்சு பாருங்க. நல்லா சுருளை வதங்கி எடுத்து இதுல ஒரு 1/4 கப்பு ஜலம் விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். கீரை பாருங்க கலர் மாறாம நல்லா வெந்துடுது. நம்ம கரைச்சி வச்ச புளி ஜலத்தை விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இது சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். புளிஜலத்தோட பச்சை வாசனையும் போகணும். புளிஜலத்தோட பச்சை வாசனை போக குழம்பு நல்லா கொதிச்செடுத்து நம்ம வருத்தம் இல்லையா, அதை இதை போல கொரப்பா பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பொடியை நம்ம சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த புளி ஜலம் நம்ம சேர்த்த பொடி கீரை எல்லாம் சேர்ந்து நல்லா 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். புளிப்பல்லிய 5 நிமிஷத்துக்கு கொதிச்செடுத்து நல்லா மணக்கிறது. நம்ம வேக வச்ச துவரம் பருப்பை நல்லா மசிச்சு விட்டுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இதை கலந்து விட்டுருவோம். குக்கர்ல கொஞ்சமா ஜலம் விட்டு கலந்து சேர்த்துடலாம்.
இதோட கன்சிஸ்டன்சி பாருங்க, ரொம்ப தண்ணியா இருக்காது, இது போல கொஞ்சம் திக்கா தான் இருக்கும். கன்சிஸ்டன்சி வந்து பர்ஃபெக்டா இருக்கு. பருப்பு செய்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஒரு கொதி வந்தாலே போதும். இது ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு கொதி வந்தாச்சு, ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருப்போம். அம்பட பாஜி அல்லது புளிப்பல்யா பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுது. கீரையோட கலரும் பாருங்க, கொஞ்சம் கூட மாறாம நல்ல கிரீன் கலர்லயே இருக்கு. கன்சிஸ்டன்சியும் கரெக்டா இருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த அம்பட பாஜியை நம்ம வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். அம்பட பாஜி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. நம்ம இன்னைக்கு முளைக்கீரை யூஸ் பண்ணிருக்கோம். மேக்சிமம் முளைக்கீரை தான் போட்டு பண்ணுவா. பாலக்கீரை வெந்தயக்கீரை போட்டு பண்ணாலும் நல்லா இருக்கும். நான் வந்து சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் விட்டுன்னு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். இதுக்கு வந்து நெய் அந்த அளவுக்கு மேட்ச் ஆகாது. இது பாருங்க, இதை போலதான் நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கும். இந்த அம்பட பாஜி வந்து ராகவேந்தர் மடத்துல கூட ஆராதனை டைம்ல கூட பண்ணுவா. ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்கு வந்து எண்ணெய் வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டோம் இல்லையா, அவ சுட்ட எண்ணெய் விடுவா. அதுவும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஆக்சுவலா தொட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம டாங்கர் பச்சடி இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன். இன்னைக்கு நான் வந்து கத்திரிக்காய் கறி பண்ணியிருக்கேன். அதோட நம்ம இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். டாங்கர் பச்சடி வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. உளுத்த மாவு வந்து தயிர்ல மிக்ஸ் பண்ணிட்டு கடுகு, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாத்தையும் நம்ம தாளிச்சு கொட்டி மிக்ஸ் பண்ண வேண்டியதான். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். அவ்வளவுதான். டாங்கர் பச்சடி வந்து ரொம்ப ஈஸி, தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப நம்ம வந்து அம்பட பாஜியை கத்திரிக்காய் கறியோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த அம்பட பாஜிக்கு வந்து கீரையோட குவான்டிட்டி நிறைய இருக்கும். கம்ப்ளீட்டா ஒரு கட்டு நம்ம இதுல சேர்த்திருக்கோம். வெந்தய வாசனை தூக்கலா இருக்கும், பெருங்காய வாசனை நல்லா தூக்கலா இருக்கும். சாம்பார்ல அப்படின்னா நம்ம கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு அதெல்லாம் கூட நம்ம வறுப்போம். ஆனா இதுல வந்து அந்த மாதிரி பருப்பு எதுவுமே இருக்காது. கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்திருக்கோம், அது வந்து ஒரு கிரன்ச்சினஸ்க்காக. அதுவும் வந்து இதுல எல்லாத்துலயும் சேர்ந்து வெந்து அதுவுமே சூப்பரா இருக்கு. இதை போல நம்ம வறுத்தரைச்சி பண்ணாதான் அது வந்து நமக்கு அம்பட பாஜியா இருக்கும். நம்ம சாம்பார் பொடி சேர்த்து பண்ணோம், இந்த டேஸ்டே மாறி போயிடும். நம்ம நார்மல் கீரை சாம்பார் மாதிரி தான் இருக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தோம் அப்படின்னா அந்த பொடி பிளஸ் கீரையோட குவான்டிட்டி அதிகமா சேர்க்கறது, அதை நல்லா வதக்கிறது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அதை அப்படியே கரெக்டா ஃபாலோ பண்ணேன்னா அந்த அம்பட பாஜி ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும். மராட்டி அவ வந்து நம்ம மோர் மிளகா இருக்கு இல்லையா, அதை கூட வறுத்துட்டு இதுல அப்படியே நுணுக்கி போட்டுட்டு சாப்பிடுவா, இல்ல அதை தொட்டுன்னு சாப்பிடுவா. அது ஒரு டேஸ்டா இருக்கும். நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான டிஃபரெண்டா டேஸ்டா பண்ணக்கூடிய ஒரு அம்பட பாஜி ரெசிபி. எப்படி இருந்தாலும் கீரை உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துல 3-4 நாளாவது நம்ம கீரை சேர்ப்போம். அதுல ஒரு தடவை நீங்க முளைக்கீரையில இதை போல அம்பட பாஜி நீங்க பண்ணி பாருங்களேன், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நீங்க இந்த அம்பட பாஜிக்கு ஃபேன் ஆயிடுவேல், அடிக்கடி பண்ண ஆரம்பிச்சிருவேல், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த முளைக்கீரை அம்பட பாஜி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும். ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.